அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையின் சுன்னத்துகள். தொழுகையின் சுன்னத்துகள் 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. சொல் சார்ந்த சுன்னத்துகள், செயல் சார்ந்த சுன்னத்துகள். இப்போ சொல் சார்ந்த சுன்னத்துகள் என்னன்னா, ஆரம்ப தக்பீர் சொல்றோம் இல்லையா, அதுக்கு பிறகு ஓதக்கூடிய தொடக்க பிரார்த்தனை, அடுத்து ஊது பில்லாஹி சொல்றது, அடுத்து பிஸ்மில்லா சொல்றது, அடுத்து ஆமீன் கூறுவது, துணை சூறா ஓதுறது, அடுத்து ருக்கூஹ் மற்றும் சுஜூதில் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை நம்ம தஸ்பீஹ் சொல்றது, அதாவது சுபஹான ரப்பில் அலீம், சுபஹான் ரப்பில் அலா, அது ஒன்றுக்கு மேற்பட்டதோட சொல்றது. கடைசியா சலாம் கூறுவதற்கு முன்பாக நம்ம துவா கேட்கிறது. செயல் சார்ந்த சுன்னத்துகள் அப்படின்னாக்கா, நம்ம ஆரம்ப தக்பீர் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரியே அடுத்தடுத்து சொல்லக்கூடிய எல்லா தக்பீர்களுக்கும் நம்ம அந்த 2 கைகளையும் புஜங்கள் வரை அல்லது காதுகளுடைய சோனை வரை உயர்த்துறது சுன்னத்து. அடுத்து நம்ம நிற்கும் போது அந்த வலது கைய இடது கை மேல வச்சு நெஞ்சுக்கு நேரா வச்சுக்கிறது, நெஞ்சு மேல என்னது வச்சுக்கிறது. அடுத்து நம்ம நிற்கும் போது நம்மளுடைய பாதை நம்ம எங்க சஜிதா செய்வோமோ அந்த இடத்த பார்த்து இருக்கிறது. அடுத்து 4வதா பார்த்தோம் அப்படின்னாக்கா, 2 பாதங்களையும் ஒட்டி இல்லாம விரிச்சு வைக்கிறது. அடுத்து கடைசியா ருக்குவில இருக்கும்போது கைகளை என்ன செய்யணும், 2 கைகளையும் முட்டுக்கால பிடிச்ச மாதிரி அந்த அந்த பிடிச்சிருக்கக்கூடிய அந்த கை விரிச்ச மாதிரி இருக்கணும், விறகு ஒட்டி இல்லாம விரிச்ச மாதிரி என்ன செய்யணும்னாக்கா இருக்கணும். அப்ப முதுகு நேராவும் தலையும் என்ன செய்யணும், முதுகுக்கு தகுந்த மாதிரி நேரா இருக்கணும். உயர்த்தாமலும் இல்ல தாழ்த்தாமலும் என்ன செய்யணும்னா நேரா முதுகுக்கு நேரா சமமா என்ன செய்யணும், இருக்கணும். இதுதான் நம்ம தொழுகையில அன்றாடம் பேண வேண்டிய சுன்னத்துகள்.